இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CMG 340 Principles of Marketing Management for Business. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டிங், அதுல கான்செப்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் மூணு சப் டாபிக்கோட சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கண்டிப்பா படிச்சிருங்க. தென் மார்க்கெட்டிங் மிக்ஸ், அதுல மாடர்ன் காம்போனன்ட்ஸ். தென் தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டெவலப்பிங் அண்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் மிக்ஸ். தென் ட்ரெடிஷ்னல் 4 P's, த அடிஷ்னல் 3 P's. ஸோ இந்த 4 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். அந்த 4 கொஸ்டினும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து நீங்க எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்கேனிங், தென் டெக்னிக்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் ஸ்கேனிங். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அனலைசிங் த ஆர்கனைசேஷன்ஸ் மைக்ரோ என்விரான்மெண்ட் அண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட், தென் டிஃபரன்சஸ் பிட்வீன் மைக்ரோ அண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க யூனிட் 2ல. தென் சிலபஸ் கவர் பண்றதுக்காக நான் இன்னும் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டிங் ரிசர்ச் அண்ட் த மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதுல டைப்ஸ், காம்போனன்ட்ஸ், த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மார்க்கெட்டிங். இந்த ஸ்கோப் ஆஃப் மார்க்கெட்டிங் கூட இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஸோ இந்த யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுல யூனிட் 3ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ரைசிங் அப்படின்னு 2 பார்ட் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்க கொஞ்சம் கவர் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நான் இதுல ப்ராடக்ட்ங்கிற பார்ட்டை கவர் பண்ணியிருக்கேன். நான் அதுலதான் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ப்ராடக்ட், அதோட மீனிங், கிளாசிபிகேஷன், தென் லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். இதுல கிளாசிபிகேஷனும் இம்பார்ட்டன்ட் தான், இந்த லெவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். தென் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், இந்த லைஃப் சைக்கிள் கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இதுல ப்ராடக்ட் மிக்ஸ், பேக்கேஜிங், லேபிளிங் அப்படின்னு ஒரு 3 சப் டாபிக்ஸ் இருக்கு. இந்த சப் டாபிக்ஸோட சேர்த்து இந்த டாபிக்கை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் ஒன் மோர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிராண்ட் அண்ட் பிராண்டிங், அதுல அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிராண்டிங், பிரைசிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதை நீங்க கவர் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த ப்ராடக்ட்ங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க ஃபுல்லா படிச்சிடலாம். அப்போ இந்த 4 கொஸ்டின்ல இருந்து நீங்க எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காஸ்ட் பேஸ்ட் பிரைசிங், வேல்யூ பேஸ்ட் அண்ட் காம்படிஷன் பேஸ்ட் பிரைசிங் இந்த டாபிக்கையும் செகண்ட் ப்ரையாரிட்டியில லைட்டா படிச்சு வச்சுக்கோங்க. இல்ல ரொம்ப கொஸ்டின் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினும் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஃபுல்லா கவர் ஆயிரும். ஸோ கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நான் டாபிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்ஸ், தென் பேசிக்ஸ் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அண்ட் பப்ளிசிட்டி, தென் டைரக்ட் மார்க்கெட்டிங், அதுல செக்மெண்டேஷன், டார்கெட்டிங் அண்ட் பொசிஷனிங், எஸ்டிபி. இந்த 3 சப் டாபிக்ஸோட சேர்த்து இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் கொஸ்டினை கண்டிப்பா படிங்க. இதை நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், தென் ரீட்டைலிங் அண்ட் ஹோல்சேலிங். கண்டிப்பா இந்த 5 கொஸ்டினும் படிச்சுட்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டினாவது இந்த யூனிட்ல படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் எழுதிடலாம். தென் பார்ட் சி கூட நம்ம இந்த யூனிட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நீங்க 5 கொஸ்டின் படிக்கும்போது இதுல இருந்தே நம்ம 2 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி அமையலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் வெர்சஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிங்க. இதை பார்ட் சில கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அதோட ப்ராக்டிசஸ். இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். தென் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் பிசினஸ். இந்த கொஸ்டினையும் நம்ம பார்ட் சில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் த இ மார்க்கெட்டிங் ஆர் ஆன்லைன் மார்க்கெட்டிங். இந்த கொஸ்டின்ல இருந்து சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ட் சில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ யூனிட் 5லையும் நான் 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால இந்த யூனிட்லயும் நீங்க கண்டிப்பா 5 கொஸ்டின் படிச்சுதான் ஆகணும். இந்த 5 கொஸ்டினும் படிச்சீங்க அப்படின்னா இதுல இருந்தே நம்ம 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி அமையலாம். அப்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லயும் நான் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். பட் சில யூனிட்ல வந்து நான் 5 கொஸ்டின்ஸே கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. யூனிட் 4 அண்ட் 5ல அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டினாவது படிச்சுடுங்க. அப்படின்னாதான் நீங்க ஒரு கொஸ்டினாவது அந்த யூனிட்ல இருந்து அட்டன் பண்ண முடியும். இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.
மோர் தேன் ஒரு 75% கூட நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா டாபிக்ஸ் நிறைய படிக்கும்போது 2 மார்க்ஸ் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஈஸியா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.